அவன் சொந்த காசில் பண்ண தானே சார் தெரிய போகுது. ஊர் தாலி அறுத்து தானே பண்ணுறானுங்க எல்லா கட்சியும். கொடி எப்படி வைக்கிறானுங்க, கட்சிக்கு வசூல் எப்படி, எல்லாம் ஊர் தாலி அறுக்கிறானுங்க. ஒட்டு மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரே ஒரு ரூல் எடுத்து வந்து, எலெக்ஷன் கமிஷன் ரூல் எடுத்து வந்து, கட்சிகளுக்கு வந்து பொது இடத்துல வைக்கக்கூடாது. பல இடங்களில் இடைஞ்சலாக இருக்குது. நம்ம அந்த கொடிகளே சொல்கிறேன், ஏதோ ஒரு அளவு போய் இப்போ அளவு தாண்டிச்சு. யாரெல்லாம் பெருசாக பீடம் கட்டுறான், இப்போலாம் ஆள் உயரத்துக்கு அந்த பீடத்தில் நடந்து வராங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல நான் பார்த்தேன். இந்த சைடு நம்ம இந்த சைடில் நான் செய்யார் சைடு இங்கே போகும்போது நான் பார்த்தேன். இந்த சைடில் பெரிய பீடம் கட்டியிருக்கு, ஜெயலலிதா எம்ஜிஆர் நடந்து வராங்க. இந்த சைடில் ஒரு பீடம் இருக்குன்னு கேட்டால் முக ஸ்டாலின் கலைஞர் நடந்து வராங்க. ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கிறாங்க. அந்த பீடம் வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு 5 அடிக்கு இருக்குது சார். 5 அடி தான் நம்ம சராசரி. ஒரு 5 அடி 2 பேரும் நடந்து வர மாதிரி இருக்குது. பீடமே எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் கொடியை பார்த்தோன்னு கேட்டால் அது இருக்குது. ஸோ என்ன கேட்டால் மொத்தமாக வந்து இந்தியா முழுதும் ஒரே சட்டம் வந்து மொத்த கொடியை எடுத்துடணும். நீங்கள் எது வந்தாலும் பிரச்சாரம் நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள் சார். விஜய்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக எப்படி பண்ணுறாரு பாருங்கள். எல்லாமே வீட்டுக்கு வந்துடுங்க, எது அறிக்கையில் பார்த்துங்க, ஆன்லைனில் பாருங்கள். எது வந்தாலும் எப்படி கட்சியை நடத்துகிறோம் அந்த மாதிரியாவது நடத்தலாம்ல. வச்சா இப்படி வச்சுருங்க. ஆனால் அந்த கட்சியும் அந்த தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ கொடி பிரச்சனை இருக்கிறார். எல்லாம் 40 அடி 50 அடி. அவன் சொந்த காசில் பண்ண தானே சார் தெரிய போகுது. ஊர் தாலி அறுத்து தானே பண்ணுறானுங்க எல்லா கட்சியும். கொடி எப்படி வைக்கிறானுங்க, கட்சிக்கு வசூல் எப்படி, எல்லாம் ஊர் தாலி அறுக்கிறானுங்க.